சாமி ஆசைப்பட்டதை அடையணும், அதற்கு எனக்கு வழி தெரியல, வழிகாட்டுங்க. ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் அடையணும்னு முதல்ல நினைக்காதீங்க, அதுவே பேராபத்து தான். ஏன்னா இப்போ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துடும். இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க, இப்போ அது நடக்காம இருந்திருக்கும் நிறைய. அது எவ்வளவு பெரிய ரிலீஃபா இப்போ உங்களுக்கு தோணுதா தோணலையா? அதுபோல ஆசைப்பட்டது அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நினைப்பதை தவிர்த்து விட்டு இறைவன் எனக்கு தகுதியானதை தகுதியான நேரத்தில் வழங்கட்டும் அப்படின்ற அந்த புரிதலோட பக்குவத்தோட இருக்கீங்க தெரியுமா? அந்த ஞான புரிதல், இறைவன் மீது இருக்கக்கூடிய சரணாகதி நிலை, இறைவனை 100% நம்பி இருப்பது, எனது ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எனது முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டு வரக்கூடிய ரிசல்ட்டை பத்தி கவலையே இல்லாம செயல்படக்கூடிய அந்த மனநிலை, அந்த மனநிலையை வளர்த்துக்குங்க. அதுதான் ஞான நிலை, அதுதான் பக்குவம். ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ஆபத்தான மனப்போக்கு. அது பல ஜென்மங்களை உங்களுக்கு எடுக்க வைக்கும், ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். இந்த புரிதலோட பயணம். நன்றி. குருவே சரணம்.